எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 36க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அதே மாதிரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது? கூலும். அடுத்து, வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனாலானது? வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனாலானது? தாமிரம். அடுத்து, மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது? மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது? மின் கடத்து சாவி. மின் கடத்து சாவி. அடுத்து, கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வில்லியம் லார்ட் கெல்வின். வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர்? வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ். ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அடுத்து, 45 டிகிரி என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை? 45 டிகிரி என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை 133 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து, நீரின் கொதிநிலை எவ்வளவு? 373.15 கெல்வின். அடுத்து, சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் டேஸ் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது? கன அளவு. கன அளவு. அடுத்து, 9வது கேள்வி, ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது? ஒரே சீராக விரிவடையக்கூடியது. ஒரே சீராக விரிவடையக்கூடியது. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து, வெப்பநிலைமானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. வெப்பநிலையினை அளப்பதற்கான SI அலகு முறை கெல்வின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். டேஸ் சத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய் வழியாக உட்கொள்ளலாம்? இரும்பு சத்தை. இரும்பு சத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய் வழியாக உட்கொள்ளலாம். டேஸாம் ஆண்டு உலகிலேயே முதலில் பெனிசிலின் கண்டறியப்பட்டது? 1928. அடுத்து, தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு டேஸ் தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம்? வைரஸ். வைரஸ். வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய்? இளம் சிவப்பு கண் நோய். இளம் சிவப்பு கண் நோய். அடுத்து, டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி? இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. அடுத்து, புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது?
பட்குழிகள் பட்குழிகள். வெங்காயம் மற்றும் பூண்டு தரைகீழ் தண்டு குமிழம் வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை இயற்பியல் மாற்றமாக வகைப்படுத்தலாம். பின்வருவனவற்றுள் ஆவியாதல் மற்றும் உருகுதல் வெப்பம் கொள் மாற்றங்களாகும். வெப்பம் கொள் மாற்றங்களாகும். கீழ்காண்பவற்றில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும். பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. அடுத்து டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கடலில் அலைகள் தோன்றுவது. அடுத்து டேஸ் வேதி மாற்றம் அல்ல. டேஸ் வேதி மாற்றம் அல்ல. துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது. நன்றி.